பண்ணுப்பா. ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு நிவி வியூஸ். நான் நல்லா இருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வளர்க்குறது எவ்வளோ கஷ்டமான ஒன்றுன்றது தெரியும். ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கஷ்டம் குழந்தைங்கள நல்லபடியாக வளர்த்து எடுக்கிறது. அதுதாங்க. நான் பார்த்திங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. ஸோ என் பசங்களுக்கு பொண்ணுக்கு 10 வயசு ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை வச்சு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். அது ஓகேவாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக சொல்கிறது தாங்க. சரிங்களா? ஜாக்கி சான்றவர் எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் மேன் லெவலுக்கு எனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் ஜாக்கி சான்லாம். ஆனால் நம்மளோட டீன் ஏஜில் பார்த்திங்கன்னா ஜாக்கி சான்றவர் எல்லாருக்குமே ஃபேவரெட். இப்பயும் சில பேருக்கு ஃபேவரெட் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. 500 மில்லியன் சொத்து வரைக்கும் சேர்த்து வச்சுருக்காரு. ஆனால் பார்த்திங்கன்னா அவரோட பையனை அவரால் ஒழுங்காக வளர்க்க முடியல அப்படின்றத அவர் ஒத்துக்கிட்டார். அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்களோட பையன் பார்த்திங்கன்னா பல காரணங்களால் ஜெயிலுக்கு போக வேண்டியதும் இருந்தது. சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறம் இவர் எவ்வளோ பாடுபட்டு பையனை சரி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சொன்னது என்னென்னா, நான் அப்பாவாக ஒரு விஷயத்தில் தோத்துட்டேன், ஆனால் நடிகனாக நான் நிறைய விஷயத்தில் நான் ஜெயிச்சிட்டேன், ஆனால் அப்பாவாக ஒரு விஷயத்தில் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம குழந்தைங்கள வளர்க்குறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நார்மலாக இந்த செடி வளர்க்குறோங்க. இந்த செடியே பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு எப்படி காஞ்சி போயிடும். ஆனால் பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது இல்லைங்களா? அது எப்படி அப்படின்னா அதோட பராமரிப்பு. ஸோ எல்லா விஷயமும் அப்படி தான். குழந்தைங்களையும் நம்ம அதே மாதிரி பராமரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல குழந்தைய நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு எல்லா விதமான என்ன சொல்கிறது புத்தியும் இருக்குது. அதாவது என்னதுன்னா பொய் சொல்கிறது, பொறாமை குணம், அதுக்கப்புறம் மற்றவங்கள திட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. படிக்கிற விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய சில பசங்க பார்த்திங்கன்னா படிப்பும் வராது இல்லையா? ஸோ நம்ம ஒழுங்காக பராமரித்தோம் அப்படின்னா கெட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டு நல்ல விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாங்க. நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா ஓட்டு போட தாங்க போயிட்டுருக்கேன். காலையில் எழுந்ததும் இந்த மாறனை வாக்கிங் கூட்டிகிட்டு போயாச்சு, செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பி போனோம். ஒரு 8 மணிக்கெலாம் போயாச்சு ஓட்டு போடுறதுக்கு. காலியாக இருந்தது. ஒரு 7:30 8 ஜாலியாக ஓட்டுலாம் போட்டுட்டோம். ஏன்னா நம்மளோட கடமை அது இல்லையா? ஸோ நம்ம ஒழுங்காக நம்ம கடமையை செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக நம்புகிறேங்க. இது கீரையும் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தலைக்கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு தலைக்கறி வாங்கினோம். அதுக்கப்புறம் கீரைலாம் வாங்கிட்டு காலைல டிஃபன் சாப்பிட்ணும். முடிஞ்சால் கண்டிப்பாக போய் ஹோட்டலில் போய் அப்படியே சாப்பிட்ருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா நம்ம சாப்ஸ் வாங்கிக்கலாம், வீட்டில் இட்லி மாவு இருக்குது, ஸோ ஒரு இட்லி ஊற்றி வச்சுட்டா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாரு. சரி. சின்ன குழந்தையா இருந்தப்போ என் பசங்க இருந்தப்பே பார்த்திங்கன்னா கடையில் இருந்து இந்த இட்லி ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வந்து தரமாட்டாருங்க. நான் அதிகமாக செஞ்சது உப்புமா தான். உப்புமா செஞ்சு தான் குழந்தைங்கள வளர்த்தேன். யாரும் எந்த உதவியும் செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இந்த ஐஸ்கிரீம் பார்லர் போனோம். ஏன்னா வெயில் தாங்கலை காலையிலேயே. சரின்னு சொல்லிவிட்டு புதுசாக ஒன்று மில்க் ஷேக்குன்னு வந்திருக்கு அப்படி சொன்னாங்க. சரி அதே ஒன்று வாங்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்கிற இடம். ஓட்டு போட்டனால எல்லா கடையும் மூட சொல்லிட்டாங்க. அன்றைக்கி என்னவோ அந்த 2 கடை இருந்தது. சரி வாங்கிட்டு சாப்ஸ் வாங்கி பையனுக்கு காலையில் டிஃபன் எப்படியும் லேட் ஆகிடுச்சு போயிட்டுலாம் வர்றதுக்கு. சரி அவனுக்கு அவசரமாக தோசையை சுட்டு கொடுத்தோம். ஸோ தலைக்கறி ஈரல் வாங்கி கொடுத்தாரு. சரி சொல்லிவிட்டு செய்யலாம் தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஈரல் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் குட்டியாக இருக்குது. ஆனால் அதுக்கு அவ்வளோ வேல்யூ. ஏன்னா யார் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரத்த சோகை அந்த மாதிரி இருக்க, அதாவது குழந்தை பெற்றவங்க, மாசமாக இருக்கவங்க, இவங்களாம் அட்லீஸ்ட்
மாதம் ஒரு வாட்டியாவது சாப்பிட்ணும். இல்லைன்னா முடிஞ்சால் மாதத்துல ஒரு 2 வாட்டியாவது சாப்பிட்டா நல்லது. ஏன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான், ₹300ங்க அது 2 இது. சரி சொல்லிவிட்டு இட்லியை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம். நாங்கள் சாப்ஸ் குழம்பு வாங்கி சாப்பிட்டோம் பாண்டியாஸ்லேருந்து. இது ஒரு வெங்காயம்லாம் போட்டு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் தித்திப்பாக தாங்க இருக்கு. சில பேருக்கு அது பிடிக்காது. ஆனால் அந்த அளவுக்கு காரம். நாங்கள் வந்து இப்போது வெயில் அடிக்குதுன்றதுனால அந்த அளவுக்கு காரம் குறைச்சாச்சு. என் ஹஸ்பண்டுக்குலாம் செம்ம காரமாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப பிடிக்கும். நான் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செய்கிறது இப்போல்லாம். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்காக நம்ம எதையுமே செஞ்சுக்க முடியறதில்ல. பெண்கள் எல்லாருமே அப்படி தானே. ஹஸ்பண்டுக்கு காரமாக வேணும், குழந்தைங்களுக்கு காரம் கம்மியாக வேணும், உப்பு வந்து திட்டமாக இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்து பார்த்து பண்ணால் தான் முடியும் இல்லைங்களா? சரி, அப்படியே ஒரு ஆம்லேட்டை போட்டு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஆம்லேட்டை பசங்களுக்கு போட்டு கொடுத்தோங்க. சரி, தண்ணி எடுக்கலான்னு போனால் இந்த மாதிரி விழுந்து இந்த கேன் இந்த மாதிரி உடஞ்சி போச்சு. அடடான்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பசங்களை வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ அவங்கள வச்சு கிள்ள வச்சா தான் முடியும். நம்ம ஒருத்தரே வந்து 10 வேலை செய்கிறதுக்கும் அவங்க எல்லாருமே நம்ம சேர்ந்து செஞ்சோன்னா வேலை எல்லாமே ஈஸியாக ஆகும் இல்லையா? ஸோ இதைத்தான் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன். என் பையன் திடீர்னு இந்த மாதிரி, அம்மா நான் ஒரு இது ட்ரிக்ஸ் பண்ணுற பாருமா அப்படின்னா, பார்த்தா பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய குழந்தைய விஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நடுவில் இது தாங்க நான் கேட்குறது. நாங்கள் சமையல்கட்டில் போய் கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது குழந்தைங்கள கொஞ்ச நேரம் படிக்க வச்சா அந்த அப்பான்றவர் தான் வந்து அதை செய்யணும். இல்லை தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்க செய்யணும் இல்லையா? ஸோ அப்போ தான் நம்ம கிச்சனில் போய் வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்மளே சமைக்கணும், நம்மளே வந்து பசங்களை படிக்க வைக்கணும், எல்லாமே செய்யலாம். எல்லாருமே எல்லா விஷயமும் ஒருத்தரே செய்ய முடியும். ஆனால் அதில் எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குன்றது செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரின்னு சொல்லிவிட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. தலைக்கறி வாங்கிட்டு வந்தேன் இல்லையா? ஸோ அதை வச்சு தொக்கு பண்ணிவிட்டு இந்த ஈரல் 2த்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சிட்டோம். மஞ்சத்தூள் கழுவிட்டு மஞ்சத்தூள் சோம்புலாம் போட்டு வேக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எடுத்து நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, தலைக்கறி வெங்காயம் எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தலைக்கறியை போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு காரம், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா ஒரு 4 விசில் வச்சு எடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இது ஈரலுக்காக சரி இருக்கிற அந்த 2 ஈரல் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்தது. இது என்ன பண்ணுறது? அந்த சூப்பு குடித்தா தான் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஈரல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஈரல் வந்து அவ்வளோ வேல்யூவாக இருந்தது. சரி, அதுக்கு நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி போட்டு பச்சை மிளகாவையும் போட்டு செம்ம சூப்பராக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு அதே எடுத்து பட்டை லவங்கெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதே எடுத்து கொஞ்சம் போட்டுட்டாங்க. என் ஹஸ்பண்ட் நடுவில் வந்து நான் செய்கிறேன்னாரு. எங்கே செய்கிறாரு? அவர் வந்து மோர் சூப்பராக கலக்கி கொடுத்தாரு. சரி, ஓகே, ஏதாவது ஒன்றாவது நமக்கு செஞ்சு தராங்க, சந்தோஷம்னு சொல்லிவிட்டு நாங்கள் சமைக்க ஈவினிங் ஆகிடுச்சு. எனக்கு ஒன்றா ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணோம். சரின்ட்டு பசங்களுக்கு மோர் கொடுத்தோம். தண்ணி மோர் செம்ம தண்ணி. இந்த மாதிரி வெயிலுக்கு நல்லா சாப்பிடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து சிக்கன் பாக்ஸ் வருது, அம்மை போடுது, நிறைய உடம்பு ஃபுல்லாக இந்த முத்தம்மை அந்த மாதிரிலாம் வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக் நிறைய பேருக்கு வர்றது பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் நிறைய பேருக்கு கேள்விப்படுறேன். ஸோ அதனால் நம்ம இதிலேருந்து தப்பிக்கணும்னா இதை பண்ணணும். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.